யாராவது வயசானவங்க போனா, நான் இன்னைக்கு பார்க்குறேன் அசோக் நகர்ல ஒரு பையன் வேகமா 2 பசங்க வேகமா வண்டி வச்சுட்டு அப்படி ஒரு கட் பண்ணி போறான். ஒரு வயதானவர் மேல அந்த வண்டி பட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்துறார். அந்த 2 பசங்க போயிட்டாங்க. நானே என் மனைவி கார்ல போயிட்டு இருந்தோம். பதறி போய் ஓரமா நிறுத்திட்டு அந்த ஐயாவை தூக்கி விட்டுட்டு, ஐயா தண்ணி வேணுமான்னு கேட்டேன். இல்லப்பா வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் அடிபெல்லாம் படலை, அடி பட்டிருக்கு, ஸ்கிராட்ச் இருக்கு, அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்னாரு. நான் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டேன். ஐயா சொன்னார்ல, ஒரு குறளை 5 வயதில் படிக்கிற பொழுது, 15 வயதில் படிக்கிற பொழுது, 20 வயதில் படிக்கிற பொழுது, வயதான பிறகு இப்பொழுது படிக்கிற பொழுது அதற்குள் இருக்கிற அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. அனுபவங்கள் சொல்லி தருகிற பாடங்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொல்லி தந்ததே இல்லை என்று ஐயா சொன்னார்ல. அவர் சொன்னாரு, வருத்தம் இல்லப்பா, வருத்தம் இல்லப்பா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா யாராவது யார் மேலேயாவது மோதிட்டா உடனே நல்ல தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். அப்பதான் வாங்கின எம்ஏ எம்ஃபில் தெரியும், பிஇ தெரியும், எம்பிபிஎஸ் தெரியும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறானான்னு தெரியும். அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்துவிட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன். இவர் ஒண்ணுமே சொல்லாம பரவாயில்லப்பா, வருத்தம் இல்லப்பான்னாரு. ஏங்கய்யா வருத்தம் இல்லைன்னு கேட்டேன். அவன் விழாம போயிட்டான்ல. ஏங்க இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில். ஒரு வயசான பாட்டி ஒரு சகோதரர் போய் கேட்குறாரு, பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பெருசாலாம் கேட்கல, ஏதோ வந்து சாப்பிட இருந்தால் போதும்பா, சந்தோஷமாக இருப்பேன்பா அப்படிங்குது. குச்சி வச்சு தள்ளாத வயசில் நடந்து வருது. உடனே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. 2 பையன் இருக்காங்க, எல்லாம் வெளியில் இருக்காங்க. என்னன்னு யாரும் உங்களை பார்த்துக்கலையான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும்பா. இதுதாங்க அம்மா அப்பா, இதுதான் அம்மா அப்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே போதும்பா. எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் இப்போ நான் ஒரு நேற்று பார்த்த அந்த காணொலியும் என்னால் தொடர்புபடுத்திக்க முடிஞ்சது. இவ்வளோதான் அனுபவம் சொல்லி தருகிற பாடம்ங்கிறது. அதுதான் சில பேருக்கு அனுபவம் சீக்கிரமா வந்துடும். எப்படி விவேகானந்தர் மாதிரி. சில பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. சில பேர் படுத்த படுக்கையாயும் குடும்பத்தை ரூல் பண்ணணும்னு நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? மனசாட்சியுடைய மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால விஷம் வைக்காம இருப்பாங்க. படுத்துக்கிட்டே ஒரு ஆர்டர் போடுவார், காப்பி கொண்டு வா. உன் மலத்தையும் சிறுநீரையும் அள்ளி போடுவதற்கு உன் மனைவியோ மருமகளோ மகளோ மகனோ மருமகனோ இல்ல வசதியான குடும்பமா இருந்தா ஒரு செவிலியரோ நர்ஸோ தேவை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அத்தனை டோரையும் மூடிட்டு அமைதியா இருக்கணும்ல. கரெக்டா? அப்ப என்ன உனக்கு வீராப்பு? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, செல்லும் இடத்தில் சினம் பாரு. எங்க அப்பா என்னப்பான்னு கேட்பேன். டே, சினம் எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான்டா கோவப்பட முடியும். நான் உங்க அம்மாட்ட கோவப்படுவேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க அம்மா தான் அமைதியா இருப்பா. என்னைக்காவது நான் ஒரு நாள் தட்டு எடுத்து வீசுறப்ப அதே தட்டை பிடிச்சி என் மண்டையில் ஒன்று பொழந்தானா நான் என்னடா பண்ணுவேன் பார். ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுதான் செல்லும் இடத்தில் சினம். இந்த மனுஷன் இருக்கானேடா, கீழ்த்தரமான பயடா. மனிதன் மகா சல்லி பயல்னு ஒரு வாசகம் இருக்கு. இந்த கீழ்த்தரமான பயடா, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய ஆள்னு அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா. கடைசியில எந்த அதிகாரமும் இல்லாம 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாம அவனை புதைக்க போறாங்களா எரிக்க போறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாம கண்ணை மூடுவான் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்கப்பா.